ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2026 தை மாதத்தில் ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 12 வரைக்குமே சுக்கிர பகவானோட அருளால் பொருளாதார நிலையானது உங்களுக்கு உயரப்போகுது. தொட்டது எல்லாமே துளங்கும் ஒரு யோகமாக உங்களுக்கு காத்திருக்கு. மேலுமே தை பிறந்தாலே வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் யோக பலன்கள் நிறைய காத்திருக்கு. இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய பலன்கள் நிறையவே கிடைக்கும். மேலுமே பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்க போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களோட கருத்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுமே இணைந்திருக்காங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனோடு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு இனிமையான மாதமாக உங்களுக்கு அமையும். பூர்வ புண்ணியத்தின் பலனால் கிடைக்க வேண்டிய அத்தனை யோகமே உங்களுக்கு வரப்போகிறது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உச்சம் பெறும் வகையில் தான் உங்களுக்கு அமைய போகுது. புனித பயணமே அதிகரிக்கும். தொழிலில் வளர்ச்சியை திருப்தி தரும் வகையில் இருக்கும். மேலுமே லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு மாதமாக தான் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த தை மாதத்தில் ஒரு சிக்கலுமே உங்களுக்கு காத்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கர நிலையிலேயே இருக்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. மேலுமே பாக்கிய விரையாதிபதி குரு வக்கரம் பெறுவதனால சுப விரயம் அதிகரிக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கவில்லையே அப்படின்னு கவலை நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இப்பொழுது சுப செய்திகள் வந்து மனதை மகிழ்விக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை சம்பந்தமாக பாக பிரிவினை செஞ்சு கொள்ள முடிவு முயற்சி எல்லாமே உங்களுக்கு தாமதமாக தான் அமையும். சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பஞ்சாயத்துகள் முடியாமல் இழுபறியா நிலையில் கூட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே குருவோட பார்வை 7, 9, 11 ஆகிய 3 இடங்களில் பதிவதனால அந்தந்த இடங்கள் புனிதமடைகிறது. குடும்ப ஒற்றுமையுமே கூடும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ திருமணம் முடிவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் இருக்கும். வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தருவதாக அமையும் வகையில் தான் இருக்குது. தந்தை வழி பிரச்சனைகளுமே குறைய ஆரம்பிக்கும். தனித்து இயங்க நினைத்தவங்களுக்கு இப்போது நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே வந்து சேரும். அந்த சந்தர்ப்பங்களை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் தனித்தொழிலாக மாற்றும் போது உங்களுக்கு லாபமானது அதிகரிக்கும் வகையில் தான் இருக்கும். வியாழக்கிழமை விரதமோ குரு வழிபாடோ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் அமையும். உங்களோட ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். 29/1/2026 அன்று கும்பராசிக்கு செல்கிறாருங்க. அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் நேரமாகவும் நல்ல நேரம்தான். சகோதர ஒற்றுமையானது பலப்படும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன் பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அது கைகூடும் வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உதிரி வருமானங்களால் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும் நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து நவகிரகங்களில் வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கும் வகையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த தை மாதம் புத்தாண்டில் 2026 வரக்கூடிய தமிழ் மாதமானது பிறந்திருக்கு. தை மாதம் மகர மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த தை மாதத்தில் பொங்கல் விழாவானது சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க.
ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்ச போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மேலுமே மூதாதையர் செஞ்ச புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை பஞ்சாயத்துக்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தை மாதமானது உங்களுக்கு இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் நிலப்புலன்கள் கிடைக்கும் யோகமே ஏற்பட போகுது. தந்தையின் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமையும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களுமே காத்திருக்கு. பயணங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பிரம்மாண்டமான வாகன யோகம் ஏற்படும். உங்களுக்கு பிடித்த வாகனங்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகங்களுமே காத்திருக்குங்க. மேலுமே சுவாமி தரிசனம் செய்வது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அரசு மூலமாக வர வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. நிறைய பரிசுகள் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி இந்த தர்ம கட்டளைகள் அறக்கட்டளைகள் நடத்துகிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பேரு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ரிஷப ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுயமாக சிந்தித்து வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையப்போகிறது. உங்களோட ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி தரும் வகையில் அமையும். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய வகையில் தான் இருக்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் அமையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சூழ்நிலையின் காரணமாக மனதில் ஒருவித பயம் இருந்தால் கூட உங்களோட வேலையில் நீங்கள் உறுதியாக நம்மளால் முடியும் அப்படின்னு செய்வீங்க. பிப்ரவரி 7 வரைக்குமே ராசியாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு உங்களோட பொருளாதார நிலையானது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய இடம் வாகனம் வாங்க முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மனதை நீங்கள் நீண்ட நாளாகவே அழுத்தி கொண்டிருந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு இடம் தெரியாமல் போக போகுது. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே பொன் பொருள் சேரும். எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் தான் இருக்குது. இதுவரைக்குமே நஷ்டத்தில் இறங்கி வந்த தொழில்கள் இனி லாபம் காணும் வகையில் தான் இந்த மாதமானது உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வரைக்குமே உறுதியாக இருந்து செயல்படும் உங்களுக்கு இந்த தை மாதமானது பல நன்மைகள் நடக்கும் மாதமாக அமைய போகுது. பாகிஸ்தானத்தில் ராசிநாதனோட செவ்வாய் சூரியன் புதன் இந்த சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு இந்த தை மாதம் பிறந்திருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புத ஆதித்ய யோகத்தினால உங்களோட செல்வாக்குமே உயரப்போகுது. வாழ்க்கையில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் இடம் தெரியாமல் போகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு. இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த தடைகளுமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும். தெய்வீக அருளால் உங்களுக்கு மனதில் நிம்மதி ஏற்படும். சமூகத்தில் நிலை நிமிர்ந்து வாழும் அளவுக்கு உங்களோட செல்வாக்கு உங்களோட சிறப்பான வாழ்க்கையானது அமைய போகுது. அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களோட ஆதரவுமே கிடைக்கும். நீங்கள் வாங்க நினைத்த இதெல்லாமே இடத்தை எல்லாமே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, மிருகஷீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த வேலையில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமாக அமையப்போகுது. 2ஆம் இடத்துல வக்கரம் அடைந்திருக்கக்கூடிய குரு குடும்பத்திற்குள்ள பல நன்மைகளை கொடுக்க போகிறாரு. மேலுமே தம்பதிக்குள்ள ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய வீடு இடம் இது எல்லாமே வாங்கும் முயற்சியை வெற்றியை கொடுக்கும் வகையில் இருக்குது. சில பேர்த்துக்கு திருமண யோகமே ஏற்பட இருக்குது. வேலையில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்குமே முடிவுக்கு வரும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ராசியாதிபதியுடன் புதன் செவ்வாய் சூரியன் இணைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையையும் 4 வழிகளில் நீங்கள் முயற்சி செய்வீங்க. வருமானம் ஒன்றில் இல்லை அப்படின்னா கூட மற்றொன்றில் வந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலை விரிவு செய்வது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு தொழிலையுமே நீங்கள் தொடங்கி அதுலேயுமே லாபம் வரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வயதானவங்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புமே விலகும். வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் வந்தால் கூட விரைவில் குணமாகும் வகையில் தான் இருக்கும். ஜனவரி 29 முதல் புதனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். என்றோ செஞ்ச முதலீட்டில் இருந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயம் வரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட ஆலோசனைகளை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமம் பார்த்திங்களா, உங்களுக்கு இந்த ஜனவரி 18ஆம் தேதி தான் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தோமா, ஜனவரி 27, பிப்ரவரி 6, 9. மேலுமே திருத்தணி முருகனை வழிபட வாழ்க்கை சீராக ஆக்கும், மேலுமே சிறப்பாக ஆகவும். நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.